நீதிபதிகளோடமின் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. எங்களோடு இணைந்திருக்கிறார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவரும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் சார்ந்த விடயங்களிலே அதிகமான ஈடுபாட்டோடு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருபவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கஜன். வணக்கம் குருவர். அதாவது அண்மையிலே வடமாகாண சபை ஒரு முன்மொழிவை வைத்திருப்பதாக வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே முக்கியமாக இலங்கை இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும், பரந்துபட்ட மாநிலங்களாக. ஒன்று தமிழ் மாநிலம் என்ற ஒரு மாநிலமும், அடுத்தது சிங்கள மாநிலம் என்ற ஒரு மாநிலமும். சிங்கள மாநிலங்கள் விரும்பினால் அவர்கள் தங்களுக்குள் மேலும் மாநிலங்களாக பிரித்து கொள்ளலாம். அதேவேளை முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு, மலையக மக்களுக்கான ஒரு பிராந்தியம், தன்னாட்சி பிராந்தியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது தெற்கினுடைய ஊடகங்களிலும் பலர் சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள், அதாவது தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் காங்கிரசினுடைய கோட்பாடு ஒரு நாடு ரெண்டு தேசம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறீர்கள். எனவே இந்த முதலமைச்சருடைய கருத்து அல்லது வடமாகாண சபையினுடைய முன்மொழிவு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எனக்கு வடமாகாண சபை முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த பின்னணியில என்ன அறியவில்லை, சம்பந்தமான தகவல் இல்லை. வடமாகாண சபை இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு மாநிலங்கள் கொண்டு நாடு அந்த விடயத்தை மையப்படுத்தின ஒரு தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டதாக கேள்விப்படுகின்றேன். இப்ப அது சம்பந்தமாக நான் சொல்வது கடினம். என்னென்ன அவர்களுடைய சிந்தனை எந்த அடிப்படையில இருந்ததாக உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையிலே ஒரு இணைத்தலைவராக இருக்கின்றார். அந்த தமிழ் மக்கள் பேரவை இன்றைக்கு ஒரு அந்த முன்வரவு தீர்வு திட்டத்தை நாங்கள் ஒரு இறுதி வடிவமாக்குறதுக்கான சந்திப்பை மேற்கொண்டு அது சம்பந்தமாக நாங்கள் தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றோம். இப்ப நீங்கள் ஏற்கனவே கூறினீங்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் ரெண்டு தேசம் ஒரு நாடு என்ற நிலைப்பாட்டை முன்வைக்கின்றது. சிதவரையில மக்கள் நெற்றி கொள்ளலாம் இந்த நாங்களும் கூறுவது ஒரு ரெண்டு மாநிலங்கள் கொண்ட ஒரு நாடு என்ற அந்த ஒரு கருத்தை கூறுகின்றோம் என்று. ஆனால் அப்படி அல்ல. இப்ப நாங்கள் இந்த ரெண்டு தேசம் என்று சொல்வது ஒரு அரசியல் அடையாளம் என்ற கோணத்திலே தான் நாங்கள் அந்த கருத்துக்களை கூறுகின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தேசத்துக்குரிய அந்தஸ்துக்கு உரித்தானவர்கள் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த விடயத்தை கூறுகின்றோம். அது சம்பந்தமாக சிங்கள மக்கள் ஏற்கனவே ஒரு தேசம் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது என்பதை பற்றி நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. இந்த கேள்வி என்னென்றால், இலங்கை தீவுல ஒரு தேசத்துக்குரிய மக்கள் மட்டும்தான் இருக்கிறோமோ, இல்லாட்டி இலங்கை தீவுல ரெண்டு இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட தேசங்களுடைய ஒரு நாடாக இலங்கை இருப்பதாக இருக்கின்றதோ என்றதான் கேள்வி. அந்த கோணத்துல சிங்கள மக்கள் மட்டும்தான் ஒரு தேசமாக இந்த தீவில் வாழவில்லை. தமிழர்களுக்கும் அந்த தேசம் என்ற அந்தஸ்து, அதன் விசேஷமாக வடமான பிராந்தியத்தை கொண்ட ஒரு தாயக பிரதேசத்தை கொண்ட ஒரு மக்கள் தேசமாக அந்த அந்தஸ்தோடு வாழுகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆனால் அதுக்காக ஏனைய இனங்கள், விசேஷமாக முஸ்லிம்களோ இல்லாட்டி மலையக மக்களோ தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லாட்டி அந்த அரசியல் அபிலாஷைகள் முற்றுமுழுதாக இந்த நாங்கள் கூறுகின்ற இந்த இருதேசம் ஒரு நாடு என்ற கோட்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கலாம் என்று நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் சொல்ல வரவில்லை. இதுவரைக்கும் தேசம் என்ற கோணத்திலே தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு தரப்பு என்ற வகையிலே நாங்கள் தமிழர்கள் தான், அந்த தமிழர்கள் தான் அந்த நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். வேற ஒரு தரப்பும் அதாவது சிங்களம் இல்லாத தரப்புகளும் இதுவரைக்கும் தங்களை ஒரு தேசமாக அடையாளப்படுத்தினாக
உத்தியோகபூர்வமாக நாங்கள் என்றால் அறியவில்லை. ஆனால் அது அது அப்ப இந்த தீர்வு திட்டம் என்றது வந்து அந்த இருதேச முரணாடு என்ற அடிப்படையில நாங்கள் சொல்கின்ற விஷயம் இலங்கையிலே இரு தேசங்கள் இருக்கின்றது. ஆக குறைஞ்சபட்சம் இரு தேசங்கள் இருக்கின்றன. தெற்கு சார்ந்த பிரதேசம் ஒரு தேசமாகவும் வடகிழக்கு சார்ந்த பிரதேசம் ஒரு தேசமாகவும் அந்த தேசங்களுக்குள்ளே பல மக்கள் கூட்டங்கள் இருக்கும். அந்த மக்கள் கூட்டங்கள் தங்கள் அந்த தேசங்களுக்குள்ளே எப்படி தங்களை அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகின்றார்கள் என்றது ஒரு கேள்விக்குறி. அப்ப தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனைகள் கூட நாங்கள் விசேஷமாக முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில என்றால் வடகிழக்கு பிராந்தியத்தில் முஸ்லிம் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முழுமையாக நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்ற கோணத்துல நாங்கள் அதை கேள்வியாகத்தான் விட்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் தமிழர் வடகிழக்கு ஒரு தேசமாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற கோணத்துல ஆனா அந்த அந்த கோட்பாட்டுக்குள்ளே முஸ்லிம் மக்கள் இந்த வகையில தங்களுடைய நிலப்பாடுகளை தங்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்க விரும்புகின்றார்கள் என்றதை முழுமையா உள்வாங்கித்தான் அந்த இறுதியாக அந்த வடகிழக்கு தேசம் என்ற மாநிலம் ஒரு ஒரு இறுதி வளையத்தை எடுக்கும் என்று நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இதிலே அதாவது நீங்கள் இந்த ஒரு நாடு இரண்டு தேசங்கள் என்ற இந்த கோட்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் மற்றும் தமிழ் காங்கிரஸ் உங்களுடைய கட்சிகள் இந்த கோட்பாட்டை முன்வைக்கின்றன. இந்த கோட்பாடு சார்ந்து கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தீர்கள். பொதுவாக பார்த்தோமாக இருந்தால் பிரித்தானியாவிலே ஸ்காட்லாந்து என்ற விடயம் தொடர்பாக அங்கே ஒரு சாதாரண அடிநிலை மக்கள் வரைக்கும் அந்த ஸ்காட்லாந்து எப்படி இருக்கிறது, அதற்குரிய அதிகாரங்கள் என்ன, பிரித்தானியாவோடு எப்படி அது இணைந்திருக்கிறது, அது ஒற்றையாட்சிக்குரிய நாடாக இருந்தாலும் அது அதனுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அடிநிலை கிராஸ் லெவலில் இருக்கிற மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் எங்களுடைய சமூக சூழலை பொறுத்தவரையில் ஈழக்கோட்பாடு கடந்த 30 வருடமாக இருந்திருக்கிறது. தனிநாட்டு கோரிக்கை அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தோடு உருவாக்கம் பெற்ற அந்த கோட்பாடு பின்னர் ஆயுத போராட்ட வழியிலே அது அடிநிலை மக்கள் வரையும் தனிநாடு என்றால் என்ன, ஈழம் என்றால் என்ன, அதற்கு இவ்வாறு போராட வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் காணப்பட்டது. ஆனால் இந்த ஒரு நாடு இரண்டு தேசம் என்ற இந்த கோட்பாடு கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழக மட்டங்களிலே, ஒரு புத்திஜீவிகள் மட்டங்களிலே, இவன் அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களுக்கு கூட இந்த ஒரு நாடு இரு தேசம் பற்றிய இந்த கோட்பாடு பற்றிய தெளிவு நிலைகள் ஊடகவியலாளர்களுக்கு கூட இல்லை. நான் அண்மையிலே இங்கு வந்ததன் பின்பு பலரோடு உரையாடி பார்த்திருக்கிறேன். இந்த ஒரு நாடு இரண்டு தேசம் என்றது தொடர்பான இந்த கோட்பாடு தொடர்பான இது உங்களுடைய ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்துருவாக்கமாக இருக்கிறது. இந்த கருத்துருவாக்கம் பற்றிய செயற்பாடுகள் இப்போ இன்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், 2 மாநிலங்கள், பரந்துபட்ட மாநிலங்கள் இருக்கும், தன்னாட்சி பிராந்தியங்கள் இருக்கும் என்று. எனவே இந்த கோட்பாடுகள் அரசியல் ரீதியான உருவாக்கமாக இருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கே இந்த விடயங்கள் குறித்த ஒரு தெளிவு நிலை காணப்படாத நிலை காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த கோட்பாட்டை எப்படி நடைமுறையில் வெற்றி கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக நாங்கள் கடந்த 1.5 மாதங்களாக மக்கள் மட்டத்துல கலந்துரையாடல்களை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த முன்வரவு வெளியிடப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் பல சந்திப்புகளை முழு ஒட்டுமொத்த வடகிழக்குல செய்து கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் கொழும்புல கூட நாங்கள் ஒரு சில சந்திப்புகளை செய்தனாங்க. இந்த நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்த விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த முன்விளைவு பேரவையுடைய முன்விளைவுல ஒரு கேள்விக்குறியாகத்தான் நாங்கள் விட்டுனாங்க. அதாவது நாங்கள் வெறுமனே ஆங்கிலத்தில் கூறுவதென்றால் பீப்புள்ஸ் இல்லாட்டி மக்கள் கூட்டமாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துவதா அல்லது நாங்கள் ஏற்கனவே பல தசாப்தங்களாக எங்களை ஆங்கிலத்தில் கூறுவதென்றால் நேஷன் என்று அல்லது ஒரு தேசம் என்று நாங்கள் அடையாளப்படுத்துவதா என்ற நாங்கள் மக்கள் மட்டத்தில் விட்டாங்க. எங்களுடைய அனுபவம் நாங்கள் நடத்தின அனைத்து சந்திப்புகளிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது மக்களிடம் மிக தெளிவாக நாங்கள் தேசம் தான் என்ற நிலப்பாட்டை வலியுறுத்தினார்கள். ஆகத்தான் எங்களுடைய அனுபவம். அதுக்காக பலருக்கு இந்த விடயம் உடங்கவில்லை என்று கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள தயார்.
ஆங்கிலத்தில் வந்து இந்த விடயம் தொடர்பாக மிக தெளிவு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கோட்பாடுகள் உண்மையில ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடையதோ எல்லாத்தையும் அகில கோட்பாடு அல்ல. உண்மையிலே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அண்ணே, திரு அமிர்தலிங்கம் அவர்கள் 78ஆம் ஆண்டு புது அரசியல் யாப்பு, அதாவது இலங்கையுடைய மூன்றாவது அரசியல் யாப்பு உருவாக்கத்தில் வந்து அவர் ஒரு பேச்சை செய்தவர். பேசினதுக்கு பிற்பாடு தமிழர் விடுதலை கூட்டணி அந்த அமர்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் தங்களுடைய நிலைப்பாடை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் வந்து அவர் பேசியிருந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசியிருந்தார். அவருடைய ஆங்கில பேச்சை வந்து நீங்கள் சங்கம் வெப்சைட்ல இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதில் மிக தெளிவாக வந்து நேசன் என்ற வார்த்தையை வந்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய முதல் வசனமே வந்து நான் வெறுமனே தமிழர் விடுதலை கூட்டணியுடைய பிரதிநிதியாக வந்து இங்க பேசவில்லை, நான் தமிழ் தேசத்தை தமிழ் நேஷன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறோம் என்ற கோணத்திலே தான் அவருடைய முதல் வசனமே வந்து இருக்கின்றது. இந்த சொற்பதங்கள் வந்து உண்மையிலே தமிழரசு கட்சியுடைய சொற்பதங்களாகத்தான் இருந்தது. 1951ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியுடைய மாநாட்டிலே வந்து முதல் தடவையாக வந்து தமிழர் ஒரு தேசம் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி அந்த பின்னணியில வளர்ந்து வந்த ஒரு கோட்பாடாகத்தான் இந்த நேஷன் இல்லாட்டி தேசம் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. துரதிஷ்டவசமாக வந்து இன்றைக்கு இருக்கிற சூழலில் விசேஷமாக போர் முடிவடைந்த பிற்பாடு இந்த நிலைப்பாடுகள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக வந்து மறுதளிக்கப்படுகின்றதே தவிர உண்மையிலே வந்து இந்த கோட்பாடுகள்ல வந்து இது ஒரு கேள்விக்குறியாக இதுக்கு முதல் இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். எங்களை பொறுத்தவரையில வந்து நீங்கள் கூறுகின்ற விடயம் பல மக்கள் மட்டத்தில வந்து தெளிவில்லா தன்மை இருக்குது என்றால் வந்து அந்த தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தை எங்கள்கிட்ட இருக்கு. அதை நாங்கள் தவறி இருக்கிறோம். கட்சி என்ற கோணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னே அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள. ஆனால் இது இப்ப தமிழ் மக்கள் பேரவை என்ற விடயம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட விடயம். பல 3 அரசியல் கட்சிகள் இதிலே பங்கு பெறுகின்றார்கள். அந்த 3 தரப்பில வந்து பிரதிநிதித்துவம் இல்லாத தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இருக்கின்றது. புலட் அமைப்புக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. அதே போன்று மாகாண சபை பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. இபிஆர்ல பணிக்கு வந்து மாகாண சபையும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. முதலமைச்சர் இணைத்தலைவராக இருக்கின்றார். அதே போன்று தமிழரசு கட்சியுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் அதில் சேர்ந்திருக்கிறோம். அப்ப இதை எல்லாருமே சேர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட கோணத்துல வந்து சிவில் சமூகத்தை முன்வாங்கி இருக்கிற நிலையில வந்து எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் உண்மையிலே இருக்கவில்லை. தேசம் என்ற விடயம் வலியுறுத்தப்பட வேணும் என்றதிலும் அதுதான் சரியாக இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அடிப்படையில வந்து நாங்கள் முன்னுக்கு போகணும் என்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவில்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு இல்லாட்டி 6 மாசத்துக்கு முதல் வந்து தேர்தல் வார நேரம் துரதிஷ்டவசமாக வந்து அந்த தேசம் என்ற கோட்பாடு ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு மிக மோசமாக வந்து விமர்சிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நினைக்கிறேன் இதை தாண்டி நாங்கள் போகலாம், அது போகத்தான் வேணும். அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து நாங்கள் இந்த விடயங்களை வந்து மக்கள் மட்டத்துல வந்து விளங்கு படுத்தலாம் என்றதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த வெற்றி தங்கி இருக்கிறதுல வந்து மாற்று கருத்து. நிச்சயமாக. ஏன் இந்த கருத்தை நான் உங்களிடம் இன்று முன்வைத்தேன் என்று சொன்னால், உதாரணமாக ஏற்கனவே ஒரு காலத்தில் மார்க்சிச கோட்பாடு பலம் பெற்றிருந்தது. மார்க்சிசம், லெனினிசம், மாவோயிசம் என்பது அது நடைமுறையிலே அந்த தத்துவங்களை பின்பற்றுகின்ற நாடுகள் நடைமுறையிலே காணப்பட்டிருந்தன. முதலாளித்துவ கோட்பாட்டை பின்பற்றுகின்ற நாடுகள் நடைமுறையிலே காணப்படுகின்றன. அதேபோல் தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து போராடுகின்ற வரலாறுகளும் போராட்டங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நேசன் அல்லது ஒரு தேசமாக சிந்திப்பது, தேசம் என்ற கோட்பாடு வந்து ஆங்கிலத்திலும் அது நல்ல பரிச்சயமான ஒரு வசனமாக இருக்கிறது. ஆனால் 3 தசாப்த யுத்தத்துக்குள்ளால் சிக்கி தவித்து வந்திருக்கிறவர்கள் தேர்தல் காலத்திலே நான் சிலரோடு உரையாடுகின்ற பொழுது உங்களுடைய கருத்தரங்குகளிலே கலந்து கொண்ட சிலர் சொன்னார்கள், மிக அருமையாக இருக்கிறது, கருத்துக்கள் அருமையாக இருக்கிறது, ஆனால் தம்பி பயமாக இருக்கு, இவங்க எங்கே கொண்டே எங்களை விட போகிறாங்களோ தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது அந்த யுத்தத்தின் பின்னரான ஒரு சூழல் மக்கள் மத்தியிலே ஒரு கடுமையான தோல்வி மனப்பான்மையும் கடுமையான அதிருப்தியும், இனி நாங்கள் மீண்டும் ஒரு கால் இப்படி, ஏனென்றால் அவர்கள் நிற்கிறார்கள், சிலரிடம் நினைப்பிருக்கிறது ஒரு தேசம் என்பது ஒரு தனிநாட்டு கோரிக்கைக்கு ஈடானது,
நாட்டை பிரிப்பதற்கான மீண்டும் அதற்கான போராட்டமாக மாறிவிடுமா என்று சிந்திக்கிறார்கள். ஒரு நாட்டுக்குள் 2 தேசம் என்ற சிந்தனை தொடர்பான ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல உயர் மட்டத்திலே இருக்கின்றவர்களுக்கு கூட அது தொடர்பான தெளிவு காணப்படவில்லை. பலருக்கு ஊடகவியலாளர்களிலிருந்து புத்திஜீவிகளிலிருந்து அவர்களே இந்த கோட்பாடு தொடர்பாக தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போ நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் மக்கள் பேரவை அடுத்த கட்டத்துக்கு 3 கட்சிகள் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், முக்கியமான புத்திஜீவிகள் உங்கள் போன்றவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், நிபுணர்கள் எல்லோரும் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள். ஆனால் அதை கூட பலருக்கு ஒரு அதிருப்தி காணப்படுகிறது. இந்த தமிழ் மக்கள் பேரவை அடுத்த கட்டத்துக்கு நகருமா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இது எவ்வாறு இந்த தாங்கள் முன்வைத்த வரவுகளை எவ்வாறு இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு போக போகிறார்கள்? ஏனென்றால் கலந்துரையாடல் என்பது கூட இப்போ நீங்கள் பல சந்திப்புகளை நடத்துகிறீர்கள். அந்த சந்திப்புகள் கூட ஒரு மூடப்பட்ட அறைகளுக்குள்ளேயோ அல்லது குறிப்பிட்ட மக்களை ஒரு இடத்திலே சந்திக்கிற ஒரு நிலைப்பாடுகளாகத்தான் காணப்படும். எனவே இதனை ஒரு கருத்தியலாக வளர்ப்பதாக இருந்தால் அல்லது இந்த கருத்தியல் மீது அவர்களை நம்பிக்கை கொள்ள வைப்பதாக இருந்தால் இன்று போகின்ற இந்த 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 வேகம், இந்த ஆமை வேகத்திலே ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டு போகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசியல் போக்கு, இந்த அரசியல் சுழற்சி, ஒரு சூறாவளி தெற்கிலே இருக்கின்ற நல்லிணக்க அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே முன்பிருந்த அரசாங்கத்துக்கும் இடையிலான அதிகார போட்டி, இழுவறி, அதுக்குள்ளே அவர்கள் பேசுகின்ற இனவாதம், இவற்றுக்குள்ளே இவை நின்று பிடிக்கும் என்று நம்புகிறீர்களா? இல்ல, எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் முதல் சொன்ன விஷயம், அதாவது மக்கள் அஞ்சுகிறார்கள், இது திரும்ப ஒரு ஆயுத போராட்டத்துக்கு கொண்டு செல்லுமோ இல்லாட்டி இது ஒரு தனிநாடு கோரிக்கையோ, எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் நடத்தின சந்திப்புகள்ல அதுவும் கூடுதலாக வெளிப்படையாக எந்த ஒரு மூடப்பட்ட அறையிலே நடத்தவில்லை. நாங்கள் நினைக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட் பத்திரிகைகளூடாக வெளிவந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுல தான் அந்த கூட்டங்கள் நடந்தது. மற்றது நாங்கள் முதல் 2 கூட்டங்களை தவிர, அதாவது வீரசிங்கம் மண்டபத்தில் நடந்த கூட்டத்துக்கும் மட்டக்களப்பில நடைபெற்ற கூட்டத்துக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு முடிவெடுத்த நாங்கள் வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு கேள்வி பதில் செஷன் நாங்கள் விடுவதாகவும் அது 2-3 மணித்தியாங்களுக்கு நாங்கள் வைக்கிறதாகவும் விட்டுத்தான் மற்ற மாநிலங்களில் அனைத்து கூட்டங்களும் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக எங்களோட தொடர்படுத்தி தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்தது. அந்த நிலையில நாங்கள் எங்களோட முன்வரைவிடையும் நீங்கள் சொன்ன இந்த கருத்து சில வரையில மக்கள் மட்டத்திலே ஒரு வித்தியாசமாக கொண்டு செல்லப்படலாம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற கோணத்துல சிலர் செயல்படலாம் என்ற ஒரு விளக்கம் எங்கள்கிட்ட இருந்தபடியால் தான் நாங்கள் உண்மையிலே அந்த இது ஒரு தனிநாடு இல்லை என்ற விடயத்தை அந்த முன்வரைவிலேயே நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆகவே மற்றது 2வது ஒரு தனிநாடு விடயம் ஒருதலைபட்சமாக வலியுறுத்தப்படுகின்ற பொழுது மத்திய அரசுக்கு ஒரு அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தி அந்த பிரிஞ்சு போறதுக்கான செயல்படுகின்ற மாநிலத்துடைய நிர்வாகத்தை கலைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிர்வாகத்தை எடுக்கலாம் என்ற விடயங்கள் கூட நாங்கள் பரிந்துரை செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த குழப்பங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த இருதேச முரணான நிலைப்பாடை நாங்கள் பேசினாலும் இந்த மக்கள் பேரவையுடைய தீர்மானத்துல மிக தெளிவாக ஒரு சமஷ்டி என் அடிப்படையில தான் அந்த நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு அமைய வேண்டும் என்றதையும் நாங்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றோம். ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகளுக்கு இடம் மிகவும் குறைவு. நாங்கள் இந்த தீர்வு யோசனைகள் 1.5 மாசத்துக்குள் நாங்கள் செய்து மக்கள் மட்டத்திலே நடத்தின சந்திப்புகளின் பிரகாரம் நாங்கள் இறுதி வடிவமாக முடிக்கிறதுக்கு இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் முடிவெடுக்கிறாங்க. முஸ்லிம் மக்களோடும் மலையக மக்களோடும் நாங்கள் இந்த விடயங்கள் பகிர்ந்து அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி செயல்பட வேணும் என்ற ஒரு முடிவில நாங்கள் இருக்கின்றோம். அது சம்பந்தமாக அடுத்த ஒரு சில நாட்களுக்குள் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிறதுக்காக இல்லாட்டி ஒரு பொது நிலைப்பாடு, அதாவது முஸ்லிம் தமிழ் மலையக தமிழ் மக்கள் ஒரு பொது நிலைப்பாடை எடுத்து நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கலாமோ என்ற ஒரு
ஒரு யோசனையிலேயும் விருப்பத்தோடும் தான் நாங்கள் அந்த முயற்சியை முன்னெடுக்க விரும்புகின்றோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விசேஷமாக வடகிழக்கு மாநிலத்துக்கு, அதாவது தமிழ் தேசம் என்று சொல்லக்கூடிய நிலப்பரப்புக்குள்ள முஸ்லிம் மக்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் நிச்சயமாக முழுமையாக பிரதிபலிக்கலாம், நாங்கள் சாதகமாக அதை பரிசீலிக்கலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதை நோக்கி நாங்கள் செயல்பட வேண்டும் என்றதான் முதல் கட்டமாக இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக அரசாங்கத்தோடு எந்த அடிப்படையில பேச வேண்டும், என்ன அடிப்படையில செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமையோடையும் பேசித்தான் அந்த முடிவுகள் எடுக்கிறதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நான் கேட்க நினைத்த கேள்விக்கு நீங்கள் பதிலளித்து விட்டீர்கள். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது 2 தேசங்களாக நாங்கள் இப்பொழுது கருதுகிறோம். அந்த தேசங்களுக்குள் ஏனைய மக்கள் கூட்டங்கள், இன குழுமங்கள் இருக்கின்றன. அந்த குழுமங்கள் சார்ந்த விடயங்கள், அவை எவ்வாறு அவர்களுடைய உரிமைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று. எனவே ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது நானும் உங்களிடம் கேட்க இருந்தேன், ஏன் இந்த தமிழ் மக்கள் பேரவைக்குள் முஸ்லீம் தரப்பு அல்லது முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை அல்லது மலையக மக்களினுடைய அந்த தரப்பிலே அவர்கள் அரசியல் கட்சிகளாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் சார்ந்த புத்திஜீவிகளோ சமூக ஆர்வலர்களை நீங்கள் அந்த விடயத்துக்குள் கொண்டு ஏன் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்பதாக இருந்தேன். நீங்கள் அதற்கும் பதிலளித்திருந்தீர்கள். என்றால் அண்மையில் நான் நினைக்கிறேன் நேற்று முன்தினம் கிழக்கு மாகாணத்திலே எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது தந்தை செல்வா காலத்திலே இருந்து இன்று வரை செய்யப்பட்ட ஒப்பந்தங்களிலே தமிழ் பேசும் மக்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே ஒழிய தமிழ் மக்கள் என்று எந்த ஒப்பந்தங்களிலும், மிக முக்கியமான ஒப்பந்தங்களிலும் தமிழ் மக்களுக்கு மட்டுமென்ற விடயம் அல்ல, தமிழ் பேசும் மக்களுக்கு என்று விடயம். எனவே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்து தான் விடயத்தை செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே அந்த முஸ்லீம் மக்களினுடைய நிலைப்பாடு, மலையக மக்களுடைய நிலைப்பாடு என்றால், மலையக மக்களினுடைய ஒரு பகுதியும் கிளிநொச்சி வன்னி பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட சாரார் அங்கு வாழுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அதொன்று. இரண்டாவது, இந்த 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 அரசியல் அமைப்பு, அதாவது தமிழ் மக்கள் பேரவை ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கிறது, வடமாகாண சபை ஒரு திட்டத்தை தயாரிக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் இந்த அரசாங்கத்தினுடைய இப்பொழுது பாராளுமன்றம் முழுமையாக அரசியல் அமைப்பு சபையாக மாற்றப்பட்டு விட்டது. எனவே எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறார், இந்த நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு மிக கிட்டிய தூரத்தை அடைந்திருக்கிறோம், இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இந்த அரசியல் தீர்வு திட்டத்திலே ஒரு முக்கியமான தீர்வை நாங்கள் எட்டுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறோம் என்று. அந்த நம்பிக்கை, அதாவது ஏற்கனவே இந்த பிரியாம்பிள், அதாவது முன்னுரையிலே இருந்த இந்த முக்கியமான விஷயத்தை ஏற்கனவே அவர்கள் நீக்கிவிட்டார்கள். இனப்பிரச்சனை தீர்விலே இந்த அரசியல் அமைப்பு சாசனம், அதாவது பாராளுமன்றம் அரசியல் சபையாக மாற்றப்பட்டதன் பின்பு அதற்கு ஆதரவளிப்பதாக இருந்தால் அதை எடுக்க வேண்டும் என்று கூட்டு எதிர்க்கட்சியினரெல்லாம் வலியுறுத்தினதால் அதை எடுத்துட்டார்கள். அதேபோல் இன்னொரு குற்றச்சாட்டும் வந்தது, சபாநாயகர் அந்த அரசியல் பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு சபையாக மாற்றுகின்ற பொழுது ஒரு வசனம் கூட சொல்லவில்லை, இந்த அரசியலமைப்பு சபை அல்லது புதிய அரசியல் உருவாக்கம் தமிழ் மக்களுடைய அல்லது இனப்பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்கிறது என்ற ஒரு சொற்கள் பதத்தை கூட பாவிக்கவில்லை. அதிலே ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்தை மாற்றுவது, மற்றது தேர்தல் முறைமையை மாற்றுவது என்ற விடயங்களைத்தான் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சொன்னார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு குறித்த நம்பிக்கைகள் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு அந்த அரசியலமைப்புடைய உருவாக்கம் தொடர்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. உண்மையிலே தமிழ் மக்கள் பேரவே உருவாக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணமும் எந்த விதமான தெளிவும் இல்லாமல், அதுவும் பல்விதமான கருத்துகள் அரசாங்க தரப்பில இருந்து, அதுவும் மிக உச்ச தலைமைகளில் இருந்தும் பல்விதமான கருத்துகள் உண்மையிலே தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில அந்த கருத்துகள் வந்து கொண்டிருந்த நிலையிலே தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதுவும் விசேஷமாக தமிழ் தரப்பை பொறுத்தவரையில நீங்க சம்பந்தனையா விதிச்சிருந்தீங்கள். ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரைக்கும் ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாக எந்த விதமான தெளிவான நிலைப்பாடும் தமிழ் மக்கள் மட்டத்தில முன்வைக்கவில்லை. இப்ப எத்தனையோ நீங்களே சொன்னீங்கள் ஆயுத போராட்டம், அதுக்கு முதல் எத்தனையோ வருஷமாக தமிழரசு கட்சியுடைய அரசியல் பின்னணியுடைய செயல்பாடுகள், பின் அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணி, ஆயுத போராட்டம், அப்படி எல்லாம் நடந்ததுக்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் போர் முடிவடைந்த 6 வருஷத்துக்கு பிறகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பு என்ற வகையில இந்த விதமான
கலந்துரையாடலோ ஒரு முயற்சியோ வந்து தமிழ் மக்களை முழுமையாக அரவணைத்து இந்த ஒரு 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 அரசியல் தீர்வு சம்பந்தமாக வந்து தமிழ் மக்களுடைய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கக்கூடிய வகையில வந்து ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாவது வந்து எடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் வந்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருந்த காலத்துல வந்து 11-12 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினதாக வந்து எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்த அடிப்படையில வந்து தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன பற்றியும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இல்லாட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஒரு 2 முக்கியமான கட்சிகள் வந்து தமிழ் மக்கள் பேரவையில இருக்கின்றது. அந்த 2 கட்சியோட பிரதிநிதிகளும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மஹிந்த ராஜபக்ச உடைய அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து தீர்வு திட்டம் எதையும் முன்வைக்கவில்லை. அதாவது தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டமாக வந்து எதையும் முன்வைக்கவில்லை என்றதான் எங்களுக்கு கூறியும் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில தான் தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டு இப்படி ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கணும் என்று நாங்கள் தொடங்கியிருந்தோம். எங்களை பொறுத்தவரையில வந்து தென்னிலங்கையில வந்து ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகின்றது என்றால் தமிழ் மக்களோட நிலப்பாடு அதுவும் ஒரு சாதாரணமான நிலப்பாடு, அது ஒரு தீவிரவாதம் இல்லை என்ற கோணத்திலையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ற கோணத்திலே தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கின்ற அந்த தீர்வு யோசனை என்பது வந்து உலகத்திலே வந்து ஏனைய நாடுகள்ல இருக்கிற விடயங்களாக வந்து நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாகவும் இருக்கு. எந்த ஒரு பரிந்துரையும் வந்து ஏதோ உலகத்திலே இல்லாத நாங்கள் புதுசாக வந்து நாங்கள் ஏதோ ஒன்று கேட்டிருக்கோம் என்ற கோணத்திலே ஒருத்தரும் வந்து எங்களுக்கு எதிராக வந்து அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்க முடியாத வகையிலையும், அது மட்டும் இல்லாமல் வந்து இது பிரிவினைக்கு இடமளிக்க போகின்ற அந்த அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் வந்து இடமளிக்காத வகையிலேயும் தான் இந்த தீர்வு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்வு திட்டம் வந்து ஸ்ரீலங்கா இந்த அரசியலமைப்பு உருவாக்குற இந்த முயற்சிக்கு வந்து முன்வைக்கப்படுகின்ற பொழுது வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வந்து ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் முன்னெடுக்கிற அந்த முயற்சி இல்லாட்டி இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் முன்னெடுக்கிற அந்த முயற்சி வந்து அதுக்கு பதிலளிக்கும். அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும் வந்து இந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அவர்கள் சொல்லணும், தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லணும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் முக்கியமாக வந்து என்கிற மக்களுக்கும் வந்து ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்தும் என்றதிலையும் வந்து நாங்கள் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். சிலர் கூறுவார்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு, நின்று பிடிக்கக்கூடிய தீர்வு, அப்படி பல வார்த்தைகள் பாவித்தார்கள். ஆனால் நாங்கள் திட்டவட்டமாக வந்து இடத்துல கொடுத்திருக்கிற விடயங்களுக்கு வந்து பதில் கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். இதேவேளை இது உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாமோ தெரியவில்லை, ஆனால் நீங்கள் பொதுப்படையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ தமிழ் மக்கள் பேரவையில் வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் இணைத்தலைவராக இருக்கிறார். இணைத்தலைவர் பதவி என்பது அந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதேவேளை மாகாண சபை சார்ந்து தமிழ் மக்கள் பேரவை ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கிறது. அது தொடர்பாக கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அரசியல் இலங்கை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்குரிய அரசியல் தீர்வு திட்டத்தை முன்மொழிய இருக்கிறது. அதனை கொடுப்பதற்கு இருக்கிறது. அதிலே அவர் ஒரு இணைத் தலைவராக இருக்கிறார். இதே நேரம் மாகாண சபையிலே அவர் மாகாண சபை சார்ந்த ஒரு விடயத்தை தயாரிக்கின்ற விடயத்திலேயும் அவர் முக்கியமான முதலமைச்சர் என்ற வகையில் இருக்கிறார். அவர் அங்கே ஒரு திட்டத்தை முன்வைத்து அங்கே சொல்லுகிறார் 2 மாநிலங்கள், பரந்துபட்ட மாநிலங்கள் இருக்க வேண்டும், அதேபோல் தன்னாட்சி பிராந்தியங்கள் இருக்க வேண்டும் என்று. எனவே ஒருவர் 2 அமைப்பிலே முக்கிய பொறுப்புகளை வகித்து கொண்டு அந்த கருத்தியல் சார்ந்த விடயத்திலே 2ஐயும் எவ்வாறு சமநிலைப்படுத்த முடியும்? உதாரணமாக நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையில் இருந்து கொண்டு அல்லது நீங்கள் ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ் காங்கிரசினுடைய தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையிலே ஒரு தமிழ் மக்கள் பேரவை உங்களையும் இணைத்து கொண்டு ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்வு திட்டம் ஒன்றாக இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினதும் தமிழ் காங்கிரசினுடையதும் கோட்பாடு இன்னொன்றாக அல்லது முரண்பட்ட அல்லது அது ஏதோ ஒரு விதத்திலே ஒரு குழப்பகரமான ஒரு நிலையை உருவாக்குகின்ற நிலையில் இருக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு நீங்கள் உண்மையிலே முதலமைச்சரிடம் தான் நீங்கள் அந்த கேள்வி முன்வைக்க வேண்டும். ஆனால் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்கள் பேரவை வந்து உருவாக்கப்படுற வரைக்கும்
எந்த ஒரு தரப்பும் வந்து ஒரு தீர்வு திட்டத்தை வந்து தயாரித்து முன்வைக்க வேண்டும் என்ற கதைக்கே இடம் இருக்கவில்லை. அதுதான் உண்மை. தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதுக்கு முதலமைச்சர் வந்து இணைத்தலைவராக வந்து ஒரு பதவிக்கு தான் வர தயார் என்று இணக்கம் தெரிவித்ததுக்கு பிற்பாடு அந்த அந்த பேரவை அதுவும் விசேஷமாக வந்து அந்த பேரவையுடைய முன்வரவு வெளியிடப்பட்டதுக்கு பிற்பாடுதான் அவசரமாக பல தரப்புகள் வந்து பலவிதமான நடவடிக்கைகளை வந்து முன்னெடுக்க தொடங்கினது என்பதும் நாங்கள் மறைக்க முடியாது. அந்த வகையிலே வந்து வடமாகாண சபை ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரிச்சிருக்கிறதாக கேள்விப்படுகின்றோம். உத்தியோகபூர்வமாக தயாரிச்சதாண்டு எனக்கு தெரியவில்லை. நான் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைக்கு இந்த பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது நான் இந்த விஷயத்தை அவரிடம் கேட்ட பொழுது அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் வடமாகாண சபையிலே பிரதிநிதிகளாக இருக்கின்ற ஒரு நிலையில வந்து அது அந்த தீர்வு திட்டம் ஒரு இறுதி வடிவத்துக்கு வரவில்லை என்றுதான் அவர் கூறியிருந்தார். ஆனால் அப்படி ஒரு முயற்சி ஒன்று நடந்திருக்கு. எங்களை பொறுத்தவரையில வந்து அந்த முயற்சி முடிவுக்கு வரட்டும். அந்த கட்டத்துல வந்து நாங்கள் அந்த முயற்சியுடைய அந்த முயற்சியில வந்து இருக்கக்கூடிய கருத்துகளோடு நாங்கள் ஒத்து போகலாமா, நாங்கள் எந்தெந்த இடங்கள்ல வந்து நாங்கள் ஒரு 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 பொது நிலப்பாடு எடுக்கலாம் பற்றியும் நாங்கள் யோசிக்கலாம். இது எந்த தனிப்பட்ட கருத்து, இது பேர வேண்டிய கருத்து இல்லை, இந்த தனிப்பட்ட கருத்து வந்து நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் முக்கியம் என்னவென்றால் நாங்கள் இதுல வந்து வெறுமனே உங்களுக்கு நன்றாக தெரியும் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து இந்த தமிழ் மக்கள் பேரவையில ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறார், அவர் ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது வந்து கடும் விமர்சனங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே அவருக்கு எதிராக வர தொடங்கினார். அதுவும் விசேஷமாக வந்து மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட அவருக்கு எதிராக நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வரணும், அப்படிப்பட்ட பல முயற்சிகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கு இந்த எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகவே அந்த ஒரு பின்னணியில தான் வடமாகாண சபையுடைய தீர்வு யோசனைக்கான முயற்சியும் வந்து முன்னெடுக்கப்பட்டதுன்றதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பின்னணியில வந்து நாங்கள் பார்க்க வேணும். முதலமைச்சர் சில வரையில வந்து தனக்கு ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டபடியால் அதுவும் அவர் முதலமைச்சராக மாகாண சபையில இருக்கிறபடியால் வந்து மாகாண சபை உறுப்பினர்களை வந்து அதுவும் அவர் கட்சி சார்ந்த உறுப்பினர்களை வந்து இல்ல தாங்களும் வந்து ஒன்று தயாரிக்க வேணும் என்று கேட்கிற பட்சத்துல வந்து அதுக்கு விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி தயாரிக்கிறத வந்து என்ன பொறுத்தவரையில பிழை இல்லை. பல கருத்துகள் வந்து முன்வரட்டும், பல யோசனைகள் முன்வரட்டும். ஒட்டுமொத்தமாக வந்து அட்லீஸ்ட் குறைஞ்ச வந்து தமிழினத்துக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறோம். அது மிக முக்கியம். போர் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் வந்து தமிழ் மக்கள் மட்டத்துல வந்து எந்த விதமான கருத்து விவாதம் நடக்குது. ஒரு தலைவிதி தீர்மானிக்கிற ஒரு விடயமாகத்தான் ஒரு புதிய அரசியலமைப்பு இருக்கு. அந்த அரசியலமைப்பு ஒரு 2-3 வருஷத்துல வந்து மாற்றப்பட போறது இல்லை. மாறாக வந்து எங்களுக்கு இருக்கிற அனுபவம் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுற பட்சத்துல வந்து அது எங்களுக்கு ஒரு அடிமை சாசனமாகத்தான் கடந்த காலங்கள்ல வந்து இருந்திருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதுவும் தமிழினம் வந்து ஒரு போரால் பாதிக்கப்பட்டு இவ்வளவு எல்லாம் அனுபவப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே ஆக குறைஞ்சபட்சம் வந்து இந்த தீர்வு திட்டம் அந்த விடயத்திலாவது நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்க வேணும். ஒரு முயற்சி ஒன்று அனைவரையும் அரவணைத்து கொண்டு போற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கணும். அது நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தமிழ் மக்கள் பேரவையுடைய முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சி ஊடாக சிதவழில் அந்த முயற்சிக்கு அளவீனம் ஏற்படுத்துற வகையில வந்து வேறு தரப்புகள் வந்து முயற்சிகள் மேற்கொண்டிருக்கலாம். ஆனா அதுவும் பரவாயில்லை. என்ன பொறுத்தவரையில வந்து அப்படி ஒரு மாகாண சபை வந்து ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுத்த வந்து அவர்கள் ஒரு தீர்வு திட்டம் தயாரிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து விவாதம் ஒன்று ஏற்படுத்தும். அந்த விவாதம் ஊடாக வந்து நாங்கள் முன்னுக்கு போகலாம். இன்னும் நீங்கள் நிறைய முறையாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து விட்டீர்கள். அதாவது இவ்வளவு யுத்தம் அழிவுகளுக்கு பின்னராவது எல்லோரும் தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கூட அதிலேயாவது எல்லோரும் ஒன்றிணைந்த ஒரு
நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள். எங்களுடைய ஊடகங்கள் உட்பட பலதும் இந்த விடயத்தை பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது ஒவ்வொருவருக்கும் கட்சி அடையாளங்கள், அரசியல் அடையாளங்கள், தனித்துவங்கள் இருக்கலாம், அவற்றை பேணத்தான் வேண்டும், அது பேணுவதில் தவறில்லை. ஆனால் ஒரு தீர்வு என்று தமிழ் மக்களுடைய எல்லோரும் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார்கள், வேறு வேறு திசையில் இருந்து வருகிறார்கள். ஆனால் அந்த இலக்கை அடைவதிலே எல்லோரும் ஒரு ஒருமித்த இடத்தை செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. இந்த இடத்திலே இது ஏன் நான் இந்த கேள்வியை திருப்பி கேட்கிறேன் சொன்னால், அதாவது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லையான்னு கேட்கிறேன். காரணம் என்னவென்றால், உதாரணமாக தமிழ் மக்கள் பேரவையிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு அங்கத்துவ கட்சிகளாக இருக்கின்ற EPRLF புளொட் அமைப்பு இருக்கிறது. தமிழரசு கட்சியிலே மூத்த உறுப்பினர் பேராசிரியர் சிற்றம்பலம் தமிழ் மக்கள் பேரவையிலே இருக்கிறார். அதே போல மாகாண சபையிலே முதலமைச்சராக இருக்கிறவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினிலே தேர்தலில் போட்டியிட்டவர். அவர் மாகாண சபை அங்கத்துவத்தையும் பெற்றிருக்கிறார். அதே நேரம் தமிழ் மக்கள் பேரவையிலையும் இருக்கிறார். எனவே இங்கே 3 விடயங்கள் சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது. தமிழ் மக்கள் பேரவை அது ஒரு அடையாளத்தை முன்னெடுத்து எல்லோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்க முற்படுகிறது. அதிலே மற்ற இடங்களில் இருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்சிகளாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள், தனி கட்சிகளாக இருப்பவர்கள் இதற்குள் இருக்கிறார்கள். மாகாண சபையிலேயும் முதலமைச்சர் இதற்குள் வருகிறார். எனவே இவ்வாறு ஒவ்வொரு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு விதமாக அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு தீர்வு திட்டத்தை முன்னெடுக்கலாம், அரசியல் தீர்வை நோக்கி செல்லலாம், அரசியல் யாப்பிலே மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்று அவர்கள் ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக இருப்பவர்களும் தமிழ் மக்கள் பேரவைக்குள் இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு குழப்பமான சூழல், அறிக்கைகள், அவர்களால் விடப்படுகின்ற அறிக்கைகள், கருத்துக்கள் எல்லாம் மக்களை ஒரு குழப்ப நிலைக்கு இட்டு செல்ல மாட்டாத, ஏன் இவற்றுக்குள் ஒரு இணைப்பை, ஒரு கோஆர்டினேஷனை, எல்லா திட்டங்களையும் ஓரிடத்துக்கு கொண்டு வந்து அதிலே விவாதங்களை முன்வைத்து எது சரி எது பிழை என்பதை நீக்கி ஒரு ஒருமித்த திட்டமாக கொண்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்புகிறீர்களா? இல்ல, நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் 2010 ஒரு கொள்கையின் அடிப்படையில தான் அந்த ஒற்றுமை வரவோணும், ஒரு கொள்கையின் அடிப்படையில தான் நாங்கள் முன்னுக்கு போகணும் என்ற ஒரு விடயத்தில தான் நாங்கள் உண்மையிலே ஆரம்பத்தில் கூட்டமைப்போட முரண்பட்டனாங்க. அதுவும் விசேஷமாக இப்ப நீங்கள் கூறுகின்றீர்கள் பல கட்சிகள் இருக்கு, பலவிதமான கருத்துகள் இருக்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் ஒரு விடயத்துல நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கட்சியும் முரண்பட முடியாது. அதாவது திணிப்பு கோட்பாடுகள் என்ற விஷயத்துல எந்த ஒரு தரப்பும் முரண்பட முடியாது என்றால் அந்த திணிப்பு கோட்பாடுகளை அனைத்து தரப்புகளும் ஏற்றுக்கொண்டது. நிச்சயமா. அதாவது இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியில இருக்கக்கூடிய தரப்புகள் கூட உண்மையிலே தமிழ் காங்கிரஸ் அன்றைக்கு தமிழ் காங்கிரஸ் இருந்தது. ஆனா தமிழ் காங்கிரஸ் இந்தியாவில திம்புல கலந்து கொள்ளவில்லை. ஆனா தமிழ் காங்கிரஸ் கூட திம்பு கோட்பாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டது. ஆகவே திம்பு கோட்பாடுகள்ல இப்ப தமிழரசு கட்சி இருக்கிறதில்ல. ஆனா தமிழர் விடுதலை கூட்டணி, பிளாட், டெலோ, EPR அனைத்து தரப்புகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு கோட்பாடு தான் அது. அந்த கோட்பாட்டையே வலியுறுத்த கூடாது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு 2010 போர் முடிவடைஞ்ச பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவரால எங்களுக்கு சொல்லப்படுற ஒரு நிலையிலேயும் அந்த விடயங்கள் அமர்த்தி வாசிக்க வேணும் என்று சொல்லப்படுற ஒரு நிலையிலே தான் நாங்கள் உண்மையிலே கூட்டமைப்பிலிருந்து வெளியேறணும். இன்றைக்கு கூட நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் பேரவையுடைய முயற்சி திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த வகையில திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில ஒரு தீர்வு திட்டத்துக்கு இணங்குறதுக்கு தயாராக மாகாண சபை இருக்குதுன்னா நாங்கள் பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லைன்றதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த தனிப்பட்ட கருத்து இது பேரவைக்குள்ள பேசி தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் என்ன தனிப்பட்ட கருத்து சரி, மாகாண சபை ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கி இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த குழப்பத்துக்கு அப்பால் அந்த குழப்பம் எங்க வரும் என்றால் இங்கேயும் ஒரு சிலர் இருக்கணும், அங்கேயும் ஒரு சிலர் இருக்கு. அங்கே செய்யறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, இங்க செய்யறது இன்னும் வித்தியாசமாக கருதப்படுது, வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கு. இது சரி, இது பிள்ளையாண்டு அந்த குழப்பம் இருக்கும், இப்போதைக்கு இருக்கலாம்.
ஆனால் திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுக்கு தயார் என்றால் நான் நினைக்கிறேன் இந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் காணலாம். ஆனால் முதல் கட்டமாக இப்ப தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு யோஜனை முன்வச்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. மாகாண சபையம் ஒரு சில நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வரும் என்ற மாதிரியான தகவல் வெளிவருகின்றது. நாங்கள் அடுத்த கட்டமாக அது வெளிவந்ததற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கலாம். நன்றி. அதாவது நீண்ட நேரமாக உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், பயணித்து கொண்டு என்னோடு உரையாடி இருக்கிறீர்கள். அதற்கு மிக விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நீண்ட தூரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கலந்து கொண்டு நீண்ட பதிலை தந்திருந்தீர்கள். அதற்காக GTVC மற்றும் குளோபல் தமிழ் நியூஸ் இணையங்கள் ஊடகங்கள் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருந்தார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் மக்கள் பேரவையில் முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்றார். புதிய அரசியலமைப்பு திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் அதாவது தங்களுடைய நிலைப்பாடு, தமிழ் மக்களுடைய பேரவையினுடைய போக்குகள், இன்றைய அரசியல் போக்குகள் என்று பல்வேறு விடயங்களை எங்களோடு உரையாடி இருக்கிறார். நிச்சயமாக இன்றைய அரசியல் போக்கிலே திறந்த விவாதங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விவாதங்களிலே இவ்வளவு பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் இவற்றை செவிமடுக்க வேண்டும், இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவற்றை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இவ்வளவு பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதற்கு அப்பால் ஆர்வமாக உள்ளவர்களுக்காகவாவது விவாதங்களை